இங்க ஒரு ஸ்னைப்பர் அவனோட டார்கெட்டை ஹிட் பண்றதுக்காக ஒரு பில்டிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டார்கெட்ல இருந்து அந்த பில்டிங் 3500 மீட்டர் லாங்ல இருக்கு. இவன் ஷூட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்க டார்கெட் ரொம்பவே செக்யூரிட்டியோட இருப்பாரு. ஏன்னா அவர் ஒரு பெரிய அரசியல்வாதி. அதே நேரம் இந்த அரசியல்வாதியை வெளியில எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா இவருக்கு எதிரிங்க அதிகன்றதுனால. இந்த ஸ்னைப்பருக்கு இருக்கிற டைமிங் இந்த கார்ல இருந்து அந்த பில்டிங்க்கு போக இருக்கிற ஒரு 10 செகண்ட் மட்டும்தான். அதனால இவனோட டார்கெட் வரதுக்கு முன்னாடியே அவனோட கன்ல அசம்பிள் பண்ணி அவனோட ஸ்கோப்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பக்காவா செட் பண்ணியும் வச்சுக்கிறான். நினைச்ச மாதிரி அந்த டார்கெட் அங்க வர இந்த ஸ்னைப்பரும் குறி வச்சு அவரை சுட்டுறான். கரெக்டா கதவு திறக்கிறப்ப அவர் தலையில குண்டடிப்பட்டு அங்கேயே ஒரு செத்தும் போறாரு. இந்த பொலிட்டிஷியன் ஒன்னும் இங்க எதாச்சியா வரல. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இவன் பையனோட ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கும். அங்க கிளீனிங் வேலைக்காக வந்த ஒரு பெருசு அங்க இருக்கிற ஆபீசர் எல்லாமே சுட ஆரம்பிச்சிருப்பான். தப்பிச்சு போன ஒருத்தனை உடம்புல மட்டும் சுட்டுட்டு அவனை உயிரோட விட்டுட்டு போயிருப்பான். அதுதான் இவனோட பையன். குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்கிற தான் பையனை பக்கதான் இந்த அரசியல்வாதி வந்திருப்பான். அவனை வெளிவர வைக்கிறதுக்காக தான் இந்த பையனையும் அவன் சுட்டிருப்பான். எல்லாமே பக்கா பிளானு. ஏன்னா இவனை சுட்டாதானே அவன் வெளியில வருவான். Cheers.